யாரை குறிப்பிடுகிறார் செங்கோட்டையன்? தாவேகாவின் அடுத்த குறி யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா, அதிமுக இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகால சேர்ந்த உடனடியாக அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை சீட்டு வாங்க முடியாத அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள குறிவைங்க. அவங்களை குறிவைத்து 2026 தேர்தலுக்கான வேட்பாளர்களையே விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் இப்போ தாவேகா இறங்கியிருக்காங்க. ஒரு கட்சியில் சீட்டு கேட்குறாங்க, ஒரு தொகுதியில் போட்டியிட, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதிருப்தி ஆகிடுவாங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு. அவங்களை யாருங்கிறத கண்டுபிடிச்சு நோட் பண்ணி அவங்களுக்கு ஒரு வலையை போடுங்க, ஒரு தூண்டியில் போட்டு அவங்களை தூக்கி தாவேக்கால கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் தான் இப்போது தாவேகா ஈடுபட்டிருக்காங்க. அதில் 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று, நிறைய மாற்றுக் கட்சி சேர்ந்தவங்களை தாவேக்காவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபார்முலா ஒன்று. 2வது, தாவேகாவில் 234 தொகுதியிலும் போட்டியிட பிரபலமான ஆட்கள்லாம் யாரும் கிடையாது, முகமறிந்தவர்கள் பரிச்சயமான ஆட்கள்லாம் யாருமே கிடையாது. அப்படின்னும் போது அது ஒரு சின்ன மைனஸாக இருக்குது. அப்போது வேறு கட்சியில் பிரபலமாக இருக்கக்கூடியவங்க இந்த முறை சீட்டு கிடைக்காதவங்க அவங்கள தூண்டில் போட்டு தூக்கி நம்ம தாவேக்கா கொண்டு வந்து அவங்கள இங்கே போட்டியிட வைக்கலாம். இதன் மூலமாக மாற்று கட்சி சேர்ந்தவங்க தாவேக்காக்குள்ளே வந்த மாதிரியும் ஆச்சு, கட்சி வலுப்படுத்தின மாதிரியும் ஆச்சு. அதே போல் பிரபலமானவர்களை பரிச்சயமானவர்களை தொகுதியில் போட்டியிட வச்ச மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற பல கணக்கு போட்டிருக்காங்க தாவேக்கா. கோவை மண்டலத்தில் தொடங்கும் இந்த திட்டம் மற்ற கட்சிகளிலிருந்து அனுபவம் இருக்கவங்களை இழுத்து விஜயுடைய அரசியல் யுக்தியை வலுப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த கையோட இன்னும் பல முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்காவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தெரிவிச்சிருந்தாரு செங்கோட்டையன். அப்போ முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, நல்ல கள அனுபவம் கொண்டவர்கள் பல பேரை தூக்கக்கூடிய திட்டத்தில் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். இப்போது தலைமை மீது அதிருப்தியில் இருக்கிறவங்க, சொந்த கட்சியில் 2026 தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லாதவங்க, இவங்க எல்லாரையும் குறிவைத்து காய் நகர்த்துகிறது அப்படிங்கிற பேச்சு அரசியல் வட்டாரத்தில் இப்போ பரபரப்பாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 191 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக போட்டியிட்டாங்க. மற்ற தொகுதிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த முறை கூட்டணி கட்சிகளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2வது, அவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தம் அதிகமாக இருக்கும் கூட்டணி கட்சிகள். ஏன்னா தாவேகா இந்த முறை அரசியல் பிரவேசம் எடுத்து போட்டியிடக்கூடிய காரணத்தால் கூட்டணி கட்சிகளுக்கு 3வது ஆப்ஷனாக தாவேகா இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி தக்க வைப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய டிமாண்டை கட்சியின் தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை இன்னும் கம்மியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் பாமக என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, பாஜக எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நிறைய கணக்கெலாம் இருக்குது. இப்போ பாஜகவுக்கு 25 இடங்களாவது ஒதுக்க வேண்டியிருக்கக்கூடிய நிலை இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. பாமகவுக்கும் இரட்டை இலக்கத்தில் அவங்க கேட்பாங்க, அவங்களும் குறைஞ்சது 20 கேட்பாங்க அவங்க கணக்குப்படி. அடுத்து தேமுதிக இருக்காங்க. இந்த 3 கட்சிகளையும் 60 தொகுதிக்குள்ளே அடக்கினாலும் கூட அடுத்து சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க. ஆக 160 முதல் 170 தொகுதிக்குள்ளே தான் அதிமுக போட்டியிடக்கூடிய சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதே வேறு வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது ஒரு 4ல் 1 இடத்தை இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு அதிமுக ஒதுக்க வேண்டி இருக்கும். அதனால் இது அதிமுகவில் அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் கணிக்கப்படுகிறது. எந்த தொகுதிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு போகும் அப்படின்னு அதிமுகவினருக்கு தெரியாமல் இல்லை, ஓரளவுக்கு யூகிப்பாங்க. இந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு போகுமா இல்லை அதிமுகவுக்கு போகுமா அப்படின்னு. அப்படி அதிமுகவுக்கே கிடைச்சாலும் கூட நமக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு இதுவரை போட்டியிட்டவங்க இல்லை போட்டியிட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கவங்கலாம் யோசிப்பாங்க. அப்படியே சீட்டு கிடைச்சாலும் கூட்டணி நமக்கு சாதகமாக இருக்குமா, நம்ம ஜெயிக்க முடியுமா, நமக்கு சாதகமான சூழல் இருக்குமா அப்படின்னு பல கேள்விகளோடு தான் வேட்பாளர்களாக வரக்கூடியவங்கலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தையெல்லாம் கட்சிக்குள்ளே அப்படியே பரபரப்பாக போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 5-6 மாதம் தான் தேர்தல் வர இருக்குது. அதனால் இப்போவே அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தேர்தலில் 2021 தேர்தலில் கோவை தெற்கில் வெற்றி பெற்ற பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. வாய்ப்பு தான், ஒருவேளை ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியை போட்டிடலாம். ஒருவேளை வடக்கு தொகுதியை கேட்டு அந்த வடக்கு தொகுதியே வானதி சீனிவாசன் வாங்கினாங்க போட்டியிட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே அதிமுக எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அம்மன் அர்ஜுனனுடைய வாய்ப்பை பறிக்கக்கூடும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், என்னுடைய தொகுதி நீங்கள் எப்படி அவருக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் அதிருப்தி ஆவார். இந்த மாதிரி தான் பல அதிருப்தியாளர்கள் உருவாவாங்க. அதே போல் பவானி சாகர் தொகுதியினுடைய தற்போதைய எம்எல்ஏவான
பன்னாரி செங்கோட்டையினுடைய ஆதரவாளர் அப்படின்னு பேசப்பட்டதால அவருக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ சீட்டு கிடைக்கலாம், அவர் என்ன பண்ணுவார், செங்கோட்டையின் வழியை பின்பற்றி தாவேக்கால சேருவார். சென்னை வேளச்சேரி தீநகர் தொகுதிகளை பாஜக முக்கிய நிர்வாகிகள் சிலர் குறி வச்சிருக்காங்க. வேளச்சேரி தீநகர் எல்லாமே பாஜக போட்டிட்டுறதுக்கான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது, வேறு இடங்களில் போட்டிடுவாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நயினா நாகேந்திரனும் நெல்லையும் சரத்குமார் தென்காசியும் மீண்டும் கேட்பாங்க. அப்படிங்கிறதால பல மிக முக்கியமான அங்கே இருக்கக்கூடிய அதிமுக முக்கிய தலைவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு சிக்கல் ஏற்படும். அப்போ அதிமுகவால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இது அவங்களுக்கு நெருக்கடி உண்டாக்கும். முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கார். ஆனால் சிறுபான்மையினர் கணிசமாக வசிக்கக்கூடிய இந்த தொகுதியில் பாஜக உடனான கூட்டணி அவருடைய வெற்றி வாய்ப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடியது. இது நாம சொல்லலை, அவரே சொன்னார். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் ராயபுரங்கிறது இன்னைக்கு அதிமுகவின் கோட்டை, அப்படிப்பட்ட கோட்டையிலேயே நான் தோக்கக்கூடிய காரணம் பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் அப்படின்னு அவரே சொன்னார். இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டிடுறாங்க. அப்போ அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும், கேள்விக்குள்ளாக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. இப்படி தொடக்கத்திலேருந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடங்களையும் ஒவ்வொரு தொகுதியும் 234 தொகுதிகளும் பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக பல நெருக்கடிகள்லாம் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல தாவேக்காவும் செங்கோட்டையனும் பல அதிமுகவின் அதிருப்தியாளர்களை குறி வச்சுட்டு இருக்காங்க. அதிமுக நீங்களாக தேர்தல் நெருங்கும்போது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களையும் பேசலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ தாவேக்கா இருக்காங்க. அதிமுக மட்டும் கிடையாது, திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை கூட அதிருப்தியாளர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் குறி வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே இருக்கிறது மூலமாக பார்க்கும்போது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஒரு பிரதான கட்சியாக உருவெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட மிக பிரபலமான ஒரு முகம் யாரும் கிடையாது. அந்தந்த கட்சிகளில் சீட்டு கிடைக்கிறதே சவாலாக இருக்கக்கூடிய நிலையில் தாவேக்காவுக்கு 234 தொகுதிகளையும் முகம் தெரிந்த வேட்பாளர்கள் கண்டுபிடித்து நிறுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். அதனால் குறைந்தது 1/3 இடங்களை, அதாவது சுமார் 80 தொகுதிகளை மற்ற கட்சியில் இருந்து வருபவர்களுக்கு தரக்கூடிய உத்தி தயாராக வருகிறது தாவேக்கா. கோவை மண்டலத்தில் இருந்து இந்த அசைன்மெண்ட்டை இப்போ தொடங்கி இருக்காங்க. செங்கோட்டையன் அதன் உடைய தலைவராக இருக்கார், இந்த அசைன்மெண்ட்டுடைய தலைவராக செங்கோட்டையன் இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுகவில் இருந்து தாவேக்காவுக்கு போன செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு என்ன அனுகூலங்களை எதிர்காலத்தில் பெற்றுத்தருவார் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. ஆனால் அதிமுகவுக்கு குடைச்சலாக மாறிக்கொண்டிருப்பார் அப்படிங்கிற மட்டும் தான் உறுதியாக இருக்கிறது. என்ன நடக்க போகிறது, தாவேக்காவுடைய அந்த அசைன்மெண்ட் செங்கோட்டையின் தலைமையில் மேற்கொள்ளக்கூடிய பணி என்பது எந்த அளவுக்கு தாவேக்கா கை கொடுக்க போகிறது, அதிருப்தியாளர்களாம் யார் தாவேக்கா பக்கம் போக போகிறாங்க, குறிப்பாக செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது, அவங்கெல்லாம் யார் வர போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்க வரைக்கும் சில அதிருப்தியாளர்கள்லாம் சொல்லப்படுது. மிக முக்கியமான எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடிய மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் பேர் கூட இதில் அடிபடுது. அது உண்மைதானா அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் பொறுத்திருந்தா பார்க்கணும்.